எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். நான் இப்போ அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வாங்க என்ன மசாலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம். இது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாதுங்க, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுங்க. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கடுகு நல்லா பொரிட்டோம். நான் இதுக்குள்ளே வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம், இது நல்லா வதங்கிட்டோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். இது கூட சின்ன வெங்காயமும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய் போட்டுடலாம். நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்: கத்திரிக்காய், முருங்கைக்காய், சவுச்சவு, முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பூசணிக்காய். உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. மிக்சராக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோடையே நல்லா வதங்கணும். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். நான் அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா வாசனை வருங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதை மிக்ஸி அலசின தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிடலாம். நீங்கள் எப்பயும் பருப்பு சாம்பார் வைக்கும் போது பருப்பு நிறைய போடுவீங்க. ஆனால் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பருப்பு கம்மியாக தான் போடணும். அப்போ தான் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும். நீங்கள் இந்த சாம்பாருக்கு 100 கிராம் பருப்பு போட்டால் போதுங்க. நான் பருப்பு 100 கிராம் போட்டு வேக வச்சு 3 தக்காளி போட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டாங்க. சாம்பார் எவ்வளோ திக்காக எடுத்துன்னு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாணம் விட்டு அரைச்சி விட்ட சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.